அப்படிதான் இருக்கு. கோவை விமான நிலையத்தில் வருகிறார். அங்கிருந்து நேரடியாகவே கூட்டத்திடலே வந்து அவர் காட்சியளிக்கிறார். 2 மணி நேரம் மட்டும்தான் அலோடு பண்ணியிருக்காங்க. காவல்துறை கட்டுப்பாடு என்பது குறிப்பிட்ட நேரத்தை நமக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்குள்ளே அந்த நேரத்திற்கு ஏற்ப நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறோம். எத்தனை மணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? 11 to 1 மணி. இல்லை, இப்போ உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அங்கே ரன்வே சென்னை, இங்கே டேக் ஆஃப் லேண்டிங் ஆகிற இடம், அங்கே டேக் ஆஃப் ஆகிற இடம், இரண்டிற்கும் சரியான நேரம் நமக்கு கிடைக்க வேண்டும். நீங்கள் ரெகுலர் ஃப்ளைட்டில் போனவே 1.5 மணி நேரம் லேட் ஆகுது, 1/2 மணி நேரம் லேட் ஆகுது, 1 மணி நேரம் லேட் ஆகுது. லேண்டிங் பண்ணிட்டு மறுபடியும் பெங்களூர் கொண்டு போயிடறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு தான் நடந்த கூட்டத்தில் கூட ஒவ்வொரு முறையும் விஜய் வீட்டிலிருந்து கிளம்பும்போது இங்கே நிகழ்ச்சி நடக்கிற நேரத்துக்கு தான் அங்கிருந்து வீட்டிலிருந்து கிளம்புறாரு, 3 மணி நேரம் வரக்க லேட் பண்ணுறாரு. அதனாலே இங்கே பல பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இதில் எப்படி பண்ணுவார்? இல்லை, இதுவரையிலும் அது போன்ற நிலைகள் இல்லை என்னை பொறுத்தவரையிலும். பாருங்க, பாண்டிச்சேரி நிகழ்ச்சிக்கு வருகிற போது சரியான நேரத்தில் சரியான சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல வந்து உரையாற்றினார். அதே போலதான் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துருவாருன்னு முழுமையாக நம்பலாம். அதே நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்திருக்கிற நிர்வாகிகள், பொதுமக்கள் மட்டும் இதில் கலந்து கொள்கிறார். இதுவரைக்கும் அந்த மாதிரி தகவல் நாங்கள் தரலை. அது மாதிரி அவர் திருப்பூரில் இருக்கின்றோம், அதை பற்றி எங்களிடத்திலே சொல்லவில்லை. வரவங்களுக்கு மருத்துவ உதவிக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுது? நீங்கள் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுவோம். 15 ஆம்புலன்ஸ் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸோடன்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் குளுக்கோஸ் பாட்டில் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நான் பக்காவாக பண்ணியிருக்கேங்க.